ஹாய், வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நம்ம மாத்ராஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் நம்ம செகண்ட் செட்டோட மாத்ராஸ் பார்த்துட்ருக்கோம். ச ச ச ஜ ஜ ஞ. ஸோ அதில் வந்து தேர்ட் ஜா இல்லையா? ஃபஸ்ட்டு சா, ரெண்டாவது சா, மூணாவது ஜா. ஸோ அந்த ஜாவோட மாத்ராஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜா ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜா. இப்போ யோசிப்பீங்க, இன்றைக்கி நான் ஏன் ஸ்ட்ரைட்டாக ரீட் பண்ணேன். நம்ம இப்போ மாத்ராஸ் ஒரு செட்டு முடிச்சு ரெண்டாவது செட்டு பாதி ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக நான் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் மாத்ராஸ் முடிச்சுட்டு அடுத்தால இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதை பற்றிலாம் நான் மாத்ராவோட லாஸ்ட் செட் வீடியோஸில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாத்ராஸ்லேயும் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் அதை கேராக கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க தனியாக மாத்ராஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் நம்பிக்கிறேன். இதில் இந்த ஜா நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, நம்ம குழந்தைங்க ஜா எழுதும் போது நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த ஜாக்கு கீழே இந்த ஜாக்கு இந்த பக்கம் எப்போதுமே அவங்க வந்து அந்த இது பண்ணக்கூடாது. இந்த லைன் வந்து இந்த யூ மாதிரி வர்ற அந்த இதுக்கு மேலே வரக்கூடாது. ஸோ நான் இங்கே கீழே எழுதி காட்டுறேன் ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு தெரியும் ஜா இல்லையா? ரெண்டாவது ஜா. ஸோ என்ன பண்ணணும், ஜாவை எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு ஜா. ஸோ எப்போதுமே நம்ம இந்த ஜா எழுதும் போது இங்கன்னா கோடு வரக்கூடாது. அதுதான் அதோட ரூல். ஸோ யோசிப்பீங்க, ஜி எப்படி எழுதுறது? முதல்ல ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம் ஜா ஜி இப்படி போட்டுட்டு இதில் என்னதுன்னா, நான் சொல்லியிருக்கேன் இந்த இதில் கோடு வரக்கூடாதுன்னு. ஸோ ஜி பார்த்தீங்களா, நடுவில் ஒரு கேப், இதுதான் ஜி. ஈ சவுண்டுன்னு தெரியும், ஈ. அப்போ இப்படி ஜி. ஜூ எப்படி ஜா போட்டுட்டு சியை திருப்பி போடணும், ஜூ ஜூ. அதே இது கீழே கர்வா. ஓகே, ஜூ ஜ்ரு, சியாவே போடலாம், ஜ்ரு. ஜே ஜை, ஜோ ஜௌ. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஏன் இங்கே வி போட்டிருக்கேன்னு. ஒரு சில புக்ஸில் வந்து நான் இது ஃபஸ்ட்டு இதுலேயே மாத்ராஸ்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஒரு சில புக்ஸில் வந்து இந்த ஜோ போட்டிருக்கோம்ல, இந்த ஓ சவுண்டு இங்கேயுமே நான் ஓ மேலே ஏக்கே 2 கோடு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சில புக்கில் இப்படி இருக்கும், ஸ்லோப்பாக இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். பட் இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். பட் இந்த வேணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஜம் இல்லைன்னா ஜன், ஜக். ஸோ இதுதான் ஜா செட்டோட ஒரு வே. ஓகே, இப்போ ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாமா? இதுதான் ஜா செட்டோட மாத்ராஸ். எப்போதுமே நம்ம அதை கவனிக்க வேண்டியது, இந்த யூ மாதிரி வர்ற இந்த கருவுக்கு மேலே ஒரு நாளும் கோடு வரக்கூடாது. ஜ ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜ. ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஒரு சில குழந்தைங்க என்கிட்ட கேட்டது, பர்சனலாக கேட்ட விஷயம் நான் சொல்லலைன்னா இப்போது அதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. பெரியது ஒன்றும் இல்லை, ஸ்வர் நம்ம படித்தோம் இல்லையா? ஸ்வர் லெட்டர்ஸில் இந்த ஏங்கிற லெட்டர் நான் வந்து ஆல்மோஸ்ட் வீடியோஸில் ஹைட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். இந்த ஏ கரெக்டா இல்லை இந்த ஏ கரெக்டான்னு கேட்குறாங்க. ஒரு சில குழந்தைங்க என்கிட்ட கேட்டாங்க. இது ரெண்டுமே கரெக்டு தான். இது நியூ வெர்ஷன், இது ஓல்டு வெர்ஷன். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, போக போக இப்படி வரும். ஏன்னா இப்போ வந்து ஒரு சில கரிக்குலம் புக்ஸ்ல எல்லாம் வந்து ஸ்கூல் சிலபஸ் புக்ஸில் எல்லாமே ஏ வந்து இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான், இந்த வேயும் கரெக்டு தான். இது நான்லாம் எழுத படிக்கும்போது யூஸ் பண்ண லிபி. அதுக்காக அந்த வேர்ஷன் தப்புன்னு யாருமே சொல்லலை. இது ரெண்டுமே கரெக்டு தான்.
ஈஸியாக குழந்தைங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏயை நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ஸ்வர் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன்னா தயவு செஞ்சு சாரி. இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க என்கிட்ட தனியாகவே கேட்குறாங்க, ஏன் வந்து இது கரெக்டாக அது கரெக்டாக. ஸோ அப்படிலாம் இல்லை, எந்த வேர்ஷனாக இருந்தாலும் கரெக்டு தான். அந்த வேர்டோட மீனிங் கரெக்டாக நம்மளுக்கு ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும் ஹிந்தியில். அது மட்டும்தான் ஹிந்தியோட மிகப்பெரிய ரூல்ஸுங்கிறது பழைய வேர்ஷன் நியூ வேர்ஷன்ல எல்லாம் கிடையாது. அந்த எழுத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, ஸோ நம்ம ஒரு தடவை இதை ரீட் பண்ணிட்டு அடுத்த லெட்டர், அதாவது அடுத்த ஜா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வேகமாக நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணலாம். ஜா ஜா, ஜி ஜி, ஜு ஜூ, ஜ்ரு, ஜே ஜை, ஜோ, ஜவ், ஜம், ஜஹ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லுவேன், ஸோ வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள தனியாக ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.